வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சீட் போட்டு முளைக்க வைக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 50 செடி வந்து வளர்க்க வைக்க முடியும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கொடிசியால் வந்து வாங்கினேன் நான் எக்ஸிபிஷன் போகும்போது. ஏன்னா நம்மளுக்கு எப்போயுமே வந்து தேவைப்படும், நம்ம நிறைய சீட்லாம் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் எடுத்திருக்கேன். எல்லாருமே கோகோபீட் எடுப்பாங்க, நான் வந்து அதை தேங்காய் நார். ஓகேவா? தேங்காய் நார் எடுப்பாங்க, பட் நான் தேங்காய் நார் எடுக்கல, மண் எடுத்திருக்கேன். மண் வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா கொஞ்சம் இயற்கை உரங்கள், மண், செம்மண், வண்டல் மண்ணெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போல்லாம் வந்து செடி போடணும், செடி வளர்க்குறது, இன்றைக்கி புதுசாக செடி வைக்கிறது, நாற்று போடுறது, அதுக்கெலாம் வந்து இந்த மண்ணை தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இது வந்து நம்ம இந்த ட்ரேயில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். மண் வந்து சாஃப்டாக ஃபில் பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக போட்டு ஃபில் பண்ண வேணாம். ஓகேவா? இது மொத்தம் வந்து 50 செடிகள் வந்து வளர வைக்க முடியும். பட் நான் வந்து இப்போ வந்து மண் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் விதை போட போகிறேன். கத்திரிக்காயில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஓகேவா? நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் கத்திரிக்காய் போட போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பச்சை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? எனக்கு வந்து இந்த சீடு வந்து வாங்கிட்டு வந்து நான் தேவைன்ற போதெல்லாம் போடுவேன். ஓகேவா? இந்த மாதிரி சீடு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு 2 சீடாக போடலாம், 3 நீங்கள் எவ்வளோ நாள் போடுங்க. ஏன்னா நம்ம போடுற எல்லா சீடுமே முளைக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி வச்சு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து நான் ஒரு தோட்டம் வைக்கணும், ஒரு செடி வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். கொஞ்ச நாள்லே வந்து அது என்ன சொல்கிறது, அந்த பிளாஸ்டிக் வந்து வேஸ்ட் ஆகிடும். பட் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. ஏன்னா இது வந்து நம்ம கோயம்புத்தூர் கொடிசியால் எக்ஸிபிஷனில் தான் நான் வாங்கினேன். அங்கேருந்து தூக்கிட்டு தான் வந்தேன் திருவண்ணாமலை வரைக்கும். ஓகேவா? ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. அதனால் ஏன்னா இதில் வந்து நான் 3 அத்தி செடியும் இதிலே தான் போட்டிருந்தேன். ஓகேவா? 3 அத்தி செடி போட்டதுனால தான் கத்திரிக்காய் செடி போட முடியல. இந்த சீடும் பார்த்திங்கன்னா நம்ம கொடிசியால் வாங்கினது தான். இது வந்து க்ரீன் கலர் தான், ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. செடி வந்து விளைஞ்சி வந்தால் தான் நமக்கு வந்து அது என்னன்னு தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் மருந்தெல்லாம் போடாமல் நாட்டு ரகம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வந்து சீடுடைய விலைலாம் கொஞ்சம் ரொம்ப அதிகம். ஏன்னா ஏன் அந்த மாதிரி விலை வைக்கிறாங்கன்னா, எல்லாம் மாடி தோட்டத்துக்கு சிட்டியில் வளர்க்குறதுனால வந்து இந்த சீடினுடைய ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பரவாயில்ல, எந்த அளவுக்கு முளைக்கும்னு தெரியல. நான் இப்போதைக்கு போட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி மேலே போடுங்க, நீங்கள் அடியில் போட்டுறாதீங்க. ஓகேவா? 2, 3, 4 எவ்வளோனா போடுங்க. முளைச்சி வந்த பிறகு கூட தூக்கி போட்டுடலாம். ஏன்னா முளைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நாம்ளாக எடுத்து செஞ்சு பாருங்கள், அதனுடைய திருப்தியே வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா? நான் வந்து உண்மையாகவே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது. பட் வந்து இந்த யூடியூப் மூலிமா வந்து நானே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு, ஆக்சுவலி நிறைய இன்வால்மெண்ட் வந்து எனக்கு இப்போ தான் வந்து அக்ரிகல்ச்சர் மேலே வருது. ஏன்னா நான் நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோலாம் பார்க்குறேன்ல, அவங்களும் இன்னும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. நாம்ளும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி நாமளும் ஏதோ புதுசாக எதுனா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரிசல்ட் அருமையாக வருதுங்க. ஓகேவா? என்ன ஒரு விஷயம்னா டெய்லி நம்ம வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறது கிடையாது. டெய்லி அந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த செடி போட்டோன்னா இதுக்கு டெய்லி வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஓகேவா? மற்ற நம்ம எங்கன்னா செடி போட்டோம்னா அது பார்க்கணும், பூச்சி அடிச்சிருக்கா, உரம் வைக்கணுமா, மருந்து அடிக்கணுமா, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக 100% ரிசல்ட் வருது. ஓகேவா? நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஈடுபாடோடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஓகேவா? பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து செடி வந்து முளைச்சிருச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடிசியாலேருந்து வாங்கிட்டு வந்த சீடு, அந்த மருந்து போடாத சீடு வந்து சூப்பராக முளைச்சிருக்கு. ஆனால் நம்ம லோக்கல் கடையில் வாங்கின சீட் வந்து ஒன்று கூட முளைக்கல. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பயே சீடு சூப்பராக வந்தது. ஆனால் இந்த முறை இன்னும் வரலை. பார்த்திங்கன்னா இந்த 3 ரோலையும் பார்த்திங்கன்னா அது ஒன்று கூட முளைக்கல. நம்ம கொடிசியால் வாங்கின அந்த க்ரீன் கலர் பிரிஞ்சால் கத்திரிக்காய் வந்து பச்சை கத்திரிக்காய் செடி வந்து சூப்பராக முளைச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்னு நினைக்கல. நான் போட்ட ஒரு சீட் கூட மிஸ் ஆகாமல் சூப்பராக பாருங்கள், 3 போட்டது 3மே முளைச்சிருக்கு. அருமையாக வந்து முளைச்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு 15 டேஸில் வந்து இது இன்னும் 2 இலை வந்த உடனே நம்ம எடுத்து தோட்டத்தில் வந்து நட்டுக்கலாம். மாடி தோட்டத்துக்கெலாம் மாடி தோட்டம்லாம் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் நல்லா இருக்குது.
பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இது ஸ்பாயில் ஆகாம எல்லா செடியும் முளைச்சிருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.